அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பரபரப்பிலேயே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வளைகுடா நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த மோதல் இப்போது தீவிரமடைந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விதித்த 48 மணி நேர காலக்கெடு இன்றுடன் அப்படியே நிறைவுக்கு வர இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறது? ட்ரம்ப் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வாரா அப்படிங்கிற கேள்விகள் ஆழமாக இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்படுமா அப்படின்றதுதான் இப்போது எல்லோருடைய ஒரு அச்சத்துடனான ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனத்தியாளங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடிய ஒருவர் தான் அவர். இப்ப 48 மணி நேர கெடு நிறைவுக்கு வருகிறதுன்னு சொன்னால், அது முடிந்தவுடன் அடுத்த போக்கை சில வேளைகள் வேறு அதுக்கு முதல்ல இன்னொரு தகவல் வருமானத்திற்கு முதல் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஈரானுடன் அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை முடித்து விட்டோம், இன்னும் காலக்கெடு அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். அதனால இது முற்றுமுழுதாக இப்படி அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்ற ஒரு பரபரப்பிலையும் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பை பற்றிய செய்திகள் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவியேற்றத்திலிருந்து சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உற்று நோக்கினால் இந்த விஷயம் தெளிவாக விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே ஈரானுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற 48 மணி நேரம் அந்த கெடு அந்த நேரம் நிறைவுக்கு வருகின்ற நேரத்தில் ஈரானினுடைய பாலங்கள், எண்ணெய் கிணறுகள் போன்ற பல்வேறு இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட, அதாவது ஒரு ராஜ்யமே அழியும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். அதனுடைய அடிப்படையில் உலக நாடுகள் பலவற்றிலும் தங்களுடைய மக்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கின்றவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. தோஹாவில் இருக்கின்ற இலங்கை தூதரகம் ஒரு அறிக்கை ஒன்றினை இப்போது வெளியிட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அனைத்து இலங்கையர்களும் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கட்டார் அரசினால் அவ்வப்போது வெளியிடப்படுகின்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உத்தியோகபூர்வமான இணையதளம், அதே போல பேஸ்புக், அதே போல இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம் ஆகியவை உத்தியோகபூர்வமான தளங்களில் வெளியிடப்படுகின்ற செய்திகளையும் அறிவுறுத்தல்களையும் பின்பற்றுமாறு மக்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏதேனும் உங்களுக்கு அவசர உதவி, எமர்ஜென்சியாக உங்களுக்கு ஏதாவது தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், இலங்கை தூதரகம் பிரத்யேகமான ஒரு தொலைபேசி இலக்கத்தினை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த தொலைபேசி இலக்கம் 974 30 451 601 என்ற இலக்கத்தினூடாக நீங்கள் ஏதாவது இலங்கையர்கள் கட்டாரிலே டோஹாவில் இருக்கின்ற இலங்கையர்கள் அவசர உதவி தேவைப்படுகின்ற கட்டத்திலே இந்த இலக்கத்திற்கு தொடர்பினை ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கும் எல்லோரும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். உத்தியோகபூர்வ தகவல்களை மட்டுமே நம்பி உங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நீங்கள் நகர்த்திக் கொள்ளுங்கள்.